வெயிட் லாஸ் பண்றப்ப எவ்வளவு கேலரிஸ் வந்து சாப்பிடணும் அப்படின்னு பார்த்து சாப்பிடுற நீங்க எப்பனா இந்த ஒரு விஷயத்த நோட் பண்றீங்களா? அதாவது இப்ப நீங்க 100 கிராம்ஸ் ரைஸ் வந்து குக் பண்ணதையும் குக் பண்ணாம இருக்கிறதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுல கேலரிஸ் வேல்யூ, கார்போஹைட்ரேட் வேல்யூ எல்லாமே வந்து மாறும். ஏன் வந்து இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட்டா வந்து இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல வந்து நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க யாரா என்னோட 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சை ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா என்ன வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. 100 கிராம்ஸ் குக் பண்ணாத ரைஸ்ல வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 80 கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் வந்து இருக்கும். இதுவே 100 கிராம்ஸ் வந்து குக் பண்ண ரைஸ்ல வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 28 கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் வந்து இருக்கும். ரெண்டுமே பார்த்தா 100 கிராம்ஸ் தான். அப்புறம் ஏன் வந்து குக் பண்ணாததுல கார்போஹைட்ரேட் அதிகமா வந்திருக்கு, குக் பண்றதுல கார்போஹைட்ரேட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா இதுக்கான ரீசன் நம்ம குக் பண்ணும்போது ஆட் பண்ற வாட்டர் அந்த அரிசி வந்து அப்சர்வ் வந்து பண்ணிக்குது. அப்போ அதோட வெயிட் வந்து அதிகமா வந்து போகுது. ஸோ வெயிட் என்னமோ 100 கிராம்ஸ் தான், அதுல அதிகமா எது இருக்கு அப்படின்னா வாட்டர் தான் வந்திருக்கு. இதனாலதான் எந்த ஃபுட்டா இருந்தாலும் குக் பண்றதுக்கு முன்னாடி கேலரி வேல்யூஸ் வந்து வேற மாதிரி இருக்கு, குக் பண்ணதுக்கு அப்புறம் கேலரி வேல்யூஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க உங்களோட டயட்ல எப்பயுமே வந்து அந்த ஃபுட்டோட வெயிட் வந்து நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா சமைக்காம இருக்கும்போது வெயிட் வந்து செக் பண்ணுங்க. அதுதான் வந்து கரெக்டானது.